வெல்கம் பேக் ஆஃப்டர் a short break in Just Relax. நம்ம Just Relaxல அடுத்ததா ஓடி ஓடி உழைக்கணும் படத்தோட பூஜை ஃபங்க்ஷன் தாங்க உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ ஓடி ஓடி உழைக்கணும் படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு மணிகண்டன். இவர் ஆல்ரெடி கண்ணால் லடுத்துன்னு ஆசையா படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அதை தொடர்ந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் லீட் ரோலில் நடிக்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சந்தானம் தான் லீட் ரோலில் நடிக்க போகிறாரு. நம்ம சந்தானம் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி ஆக்டராக அறிமுகமாகி ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லான ஹீரோவாக மாறி இப்போ நடிச்சிட்டு இருக்காரு. ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்காரு அப்படிங்கிறத உண்மையான விஷயம். ஸோ இந்த படத்தில் அவருக்கு ஹீரோயின் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷ்க்கு ஜோடியாக நடித்த அமேரா தஸ்தூர் தான் இவருக்கு இந்த படத்தில் பேரா நடிக்க போகிறாங்க. இவங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தனுஷ்க்கு ஜோடியாக அநேகன் படத்தில் நடிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து இந்த படத்தில் லீட் ரோலில் நடிக்க போகிறாங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் நம்ம சந்தானம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் தான் இந்த படத்துக்காக ஓடி ஓடி உழைக்கணும் அப்படின்னு நிறைய ஃபன்ஃபில்டான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பூஜையில் நடந்த நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வாங்க பார்க்கலாம். படம் சொல்ல மாதிரி ரொம்ப கடுமையாக உழைச்சி ரொம்ப ஜாலியான படம் ஒன்று கொடுக்க போகிறோம். அதுவும் நிறைய ஆக்ஷன் கலந்த படம். சந்தானத்தை புது விதமாக பார்க்க போகிறீங்க. அப்புறம் அமேரா தஸ்தூர் தான் ஹீரோயின் இந்த ஃபிலிமுக்கு. சந்தானம் போலீஸாக பண்ணுறாரு. அண்ட் அமேரா நீங்கள் பார்த்துருப்பீங்க அநேகன்லலாம் ரொம்ப க்யூட்டாக லைக் ஒரு 3 விதமான ரோல் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல ஆக்ட்ரஸ். ஸோ இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமாக இருப்பாங்க இவங்கெல்லாம். அண்ட் கேமராமேன் கோபி, அப்புறம் என் ஃப்ரெண்டு கிரி தான் வந்து எழுதியிருக்காரு இந்த படம். சன் செல்வா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வாசன் வெஞ்சர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ப்ரொடியூசர்ஸ். ஓடி ஓடி உழைக்கணும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பாட்டு. உங்களை பற்றி சொல்கிறதுக்கு வாசன் வெஞ்சர்ஸை சொல்கிறதுக்கு ஒரு எல்லாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் என்கிட்ட இருக்குது. நான் இவ்வளவு இங்கே நிற்கிறதுக்கு காரணமே அவங்க தான். அவங்க அப்பா மணியர் அவர்கள் சோலார் கம்பைன்ஸ் அப்போ வந்து நான் கேஎஸ்ஜி சார்கிட்ட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ அவங்க நன்றி கரங்கள்னு படம் எடுக்கிறதுக்காக வந்தார். நீ என்கிட்ட வரையாப்பான்னு கேட்டார். உடனே யாரையுமே கேட்கல, காரில் ஏறி உட்காந்துட்டு அப்போ 300 ரூபா சம்பளம் கொடுத்தாருங்க எனக்கு. அப்போ 300 ரூபாங்கிறது இன்றைக்கி கிட்டத்தட்ட 30,000 ரூபாய்க்கு மேலே அப்படி வளர்ந்து அவர் மதுரை மேட்டு சுந்தரபாண்டியன், நன்றி கரங்கள், அதுக்கப்புறம் ஒரு 2-3 படம், குடும்பம் ஒரு கதம்பம் எல்லாம் போட்டாங்க. அந்த தெய்வ திருமணங்களை காணல. அது என்ன இப்போ கிடைக்கலங்கிறீங்களே, ஏதாவது ரெடி பண்ணி அது போட்டிருக்க வேண்டாமா? அதுக்கப்புறம் அவர் எப்போ பார் சினிமா தவிர அவருக்கு ஒன்றும் தெரியாது. இந்த பிள்ளைங்களாம் இப்போ படிக்கிற பசங்க இப்படியெல்லாம் வருவாங்கன்னு அப்போ எனக்கு தெரியாது. நான் இப்படி வருவேன்னு அவங்களுக்கும் தெரியாது. எங்களுக்குள்ளே இருக்கிறது அந்த குடும்பம், என்னுடைய குடும்பம். அவங்க வீட்டில் எல்லா விஷயத்துலையும் நான் இருக்கேன். இன்றைக்கி பெரிய 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 ஜாம்பவான்கள்னு நினைக்கிற பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள் கூட படங்கள் எடுக்கிறத நிறுத்திட்டாங்க. அவங்க அப்பா பெரிய பெரிய படங்கள் எடுத்து இன்றைக்கி அவங்க படங்கள் எடுத்து ஒரு தலைமுறையாக அதை தொடர்றதே பெரிய விஷயம். இந்த பயணம் தொடரணும். மறுபடியும் நம்ம நிறைய அங்கே கூப்பிட்டு அவங்கள வாழ்த்தணும். நன்றி, வணக்கம். சந்தோஷமாக இருக்குது. பாஸுக்கு அப்புறம் சாரோட டீம் சேரும். ஸோ வாசன் விஷால் சார் ஏன்னா அந்த பாஸுங்கிற பாஸ்கரன் பண்ணும்பொழுதே அந்த கதை வந்து ராஜேஷ் சாருக்கும் எனக்கும் தெரியும். என்கிட்ட சொன்ன ஒரு கதை ஒன்று, அப்புறம் மாறின கதை ஒன்று. ஸோ உட்காந்து ஸ்டோரி டிஸ்கஷன் வந்து எல்லாத்துலேயுமே இருந்தாங்க. ஸோ நாட் ஓன்லி ப்ரொடக்ஷன் மட்டும் இல்லை, க்ரியேட்டிவ் சைட்லேயும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக
என்னெல்லாம் பண்ணலாம், இன்றைக்கி என்ன ரசிக்கிறாங்க, எல்லாமே டே டு டேயில் ரொம்ப அப்டேட்டில் இருக்காங்க. கொஞ்சம் பார்க்க தான் பழைய டீம் அப்படின்னு சொல்லுவாங்க தவிர இன்னும் இன்றைக்கி கரண்ட்டில் போயிட்டுருக்குன்ற விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. முக்கியமாக இந்த டைட்டிலே வந்து ரொம்ப பாசிட்டிவாக சொன்னாமல் ஓடி ஓடி உழைக்கணும். இதுக்கப்புறம் தான் நாங்கள் உழைச்சி கண்டிப்பாக இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கணும். அதுக்கு முன்னாடி எங்களுக்கு நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் வேணும். இங்கே வந்திருக்க பெரியவங்களுடைய நல்ல ஆசீர்வாதம் ஃபஸ்ட்டு, அதுதான் மிகப்பெரிய எங்களுக்கு ஒரு வெற்றி படிக்கட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கடவுளுடைய ஆசீர்வாதம், அப்புறம் மீடியா உங்களுடைய பத்திரிகையாளர்களுடைய சப்போர்ட். ஸோ இதெல்லாம் சேர்ந்து கண்டிப்பாக என்னோட உழைப்பு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமம் போடுறோம் இந்த படத்தில். எங்களுக்கு எண்டு வரைக்கும் இருந்து சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்கி தரணும் எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன்.